கடந்த 20 ஆண்டு காலத்துல இத்தனை கொலைகள் நடந்திருக்கு இல்ல, எத்தனை கொலைகள்ல எஃப்ஐஆர் பதிவு செய்து உயர் நீதிமன்றம் போனாலும் இந்த கேஸ் கன்விக்ஷன்ல தான் முடியும். இந்த குற்றவாளிகளை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று எத்தனை கேஸ்ல உங்களால சொல்ல முடியும்? ஒண்ணு காவல்துறை தப்பு பண்ணிட்டு விட்டுறான், இல்லாட்டி கூலிப்படை கும்பல்களே நம்ம மத்தியில கருப்பு ஆடுகளை வச்சுட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வருவாங்க. போன உயிர் திரும்ப போகுது விட்டுருவான், காம்ப்ரமைஸ் பேசிடுவோம். அதோட ஒரு மோசமான கலாச்சாரம் எங்குமே இருக்காது. அதற்கு இந்த கருப்பு ஆடுகளுக்கு இனிமே சொல்லிக் கொள்ளுது. இனிமேல் அப்படி நடந்தா உங்க அந்த கருப்பு ஆடுகள் பேரை சொல்லி நான் பேசுவேன். அந்த எந்த தயக்கமும் இருக்காது. நீங்கள் எல்லாம் ஏதோ இந்த சமுதாயத்துல ஒரு ஸ்கார்பியோ கார் வச்சிருக்க, நீங்க தலைவர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி திரைமறைவுல காம்ப்ரமைஸ் பேசி ஒவ்வொரு கொலைக்கும் காரணமா இருக்கிற உண்மையெல்லாம் நான் பேரை சொல்லி தான் பேசுவேன். அதுக்கு எந்த தயக்கமும் இருக்காதுன்னு சொல்லிக் கொள்ளுங்க. இதோட நிறுத்திக்கோங்க. உங்க காம்ப்ரமைஸ் பேசுறதும் உங்களுடைய போலீஸுக்கு ஏஜென்டா செயல்படுறதும் பின்புறமா போய் உடலை வாங்காம போராடிட்டு இருப்பாங்க மக்கள், ஊர் மக்கள், எல்லா கட்சியும் பின்னாடி புறமா போய் பாடி வாங்கி யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணி கொடுக்கிற பாடி வண்டிகள் எல்லாம் இனிமேல் இந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்காது. புதிய தமிழ் கட்சி பார்க்க மாட்டாது. நான் பேரை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். உங்களுடைய இந்த தொழில் கேவலம்